காஞ்சிபுரம் மாநகராட்சி மேயர் மகாலட்சுமி யுவராஜ் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருப்பதாக தற்போது அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. இவர்களுடைய நிகரான செய்தியாளர் சந்திரசேகர் பின்னணி என்ன? நிச்சயமா காஞ்சிபுரம் நகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு மாநகராட்சியாக உயர்த்தப்பட்டு முதல் முறையாக மாநகராட்சி தேர்தல் நடைபெற்று காஞ்சிபுரம் மாநகராட்சியில் 51 வார்டுகளில் அதிக பெரும்பான்மையாக திமுக கவுன்சிலர் வெற்றி பெற்று திமுக மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டு மகாலட்சுமி யுவராஜ் நியமிக்கப்பட்டனர். இந்நிலையில் கடந்த 3 ஆண்டுகளாக திமுக மேயராக பணியாற்றி வந்த மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிராக திமுக கவுன்சிலர் உட்பட அதிமுக, பாமக, பாஜக உள்ளிட்ட 33 கவுன்சிலர்கள், அதாவது பெரும்பான்மை அதிகமான கவுன்சிலர்கள் தற்போது மாநகராட்சி மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டும் என பொறுப்பளித்துக் கொண்ட நிலையில் தற்போது கடந்த 6 மாதமாக மாநகராட்சி நடைபெற வேண்டிய அந்த மாமன்ற கூட்டத்தொடரானது தொடங்கப்படாத நிலையில் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் முடிவும் தற்போது 3 மாதங்களாகவும் அந்த மாவட்ட கூட்டம் நடைபெறாதவர்களை தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் 2 முறை நேரில் சந்தித்து மாவட்ட ஆட்சியரிடம் பெரும்பான்மையான கவுன்சிலர்கள் மேயரை மாற்ற வேண்டும் என்று மனு அளித்த நிலையில் கடந்த 1 மாதங்களுக்கு முன்பாக துறை ரீதியான அமைச்சர் நேரு அவர்களை நேரில் சந்தித்து 33 கவுன்சிலர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர கோரிக்கை மனு அளித்த நிலையில் இந்நிலையில் காஞ்சிபுரம் மாநகராட்சி ஆணையர் செந்தில் முருகன் அவர்கள் தற்போது வரும் இந்த மாதம் 29ஆம் தேதி மேயருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்படும் என தற்போது தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. சந்திரசேகர், இதற்கு முன்பாக இதே போன்று மேயருக்கு எதிரான ஒரு கலக்கம் ஏதாவது வெடிச்சிருக்கா? அங்க இருக்கக்கூடிய பொறுப்பு அமைச்சர் யார்? இந்த விஷயத்தை இதுவரைக்கும் திமுக தலைமை தலையிட்டிருக்கா? ஏற்கனவே நம்ம காஞ்சிபுரம் மாநகராட்சியில் அந்த மேயருக்கு எதிராக பெருமையான 33 கவுன்சிலர்கள் மேயருக்கு எதிராக பொறுப்பெடுத்துக் கொண்ட நிலையில் இது சம்பந்தமாக ஏற்கனவே நமக்கு துறை மாவட்டத்தின் அமைச்சரான தாமு அன்பரசனிடமும் இந்த துறை ரீதியாக குடிநீர் மற்றும் மாநகராட்சி நிர்வாக அமைச்சரான KNR கடந்த 1 மாதத்துக்கு முன்பே பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையிலும் பெரும்பாலான மாவட்ட உறுப்பினர்கள் மாநகராட்சி மேயரை உடனடியாக மாற்ற வேண்டும் என கோரிக்கையை தொடர்ந்து முன்வைத்து வருவதால் தற்போது இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிய வருகிறது. தகவலுக்கு நன்றி சந்திரசேகர். காஞ்சிபுரம் மேயர் மீது 29ஆம் தேதி நம்பிக்கையில்லா தீர்மானம் எடுத்துக் கொள்ளப்படும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. காஞ்சிபுரம் திமுக மேயர் மகாலட்சுமி யுவராஜுக்கு எதிராக 33 திமுக கவுன்சிலர்கள் போர்க்கொடி தூக்கியிருப்பதன் காரணமாக இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்பட்டிருக்கிறது.